ஹலோ காய்ஸ்! இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான டேன்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறுவாபுரி கோயிலுக்கு போய் இன்னைக்கு 6த் வீக் கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ ரொம்பவே ஆசையா இருந்தது கோவிலுக்கு போகணுன்ட்டு. அது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேத்திட்டு வந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போறது ஃபர்ஸ்ட் வீக்கு, செகண்ட் வீக்குன்னு ஓவரா ஜாலியா போனோம். அப்புறம் செகண்ட், தேர்ட், 4 அப்படின்னு போகும்போது ரொம்ப கஷ்டமா ஸ்ட்ரகுளாவே இருந்தது. ஸோ அதெல்லாம் மீறி நம்ம போயிட்டோம். அங்க போயிட்டு எப்படியெல்லாம் இருந்தது, என்னென்ன மொமெண்ட்லாம் ரொம்பவே ஹேப்பியா இருந்ததுன்ட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் வாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா, பார்க்கிங்கில வண்டிய போட்டுட்டு போம்போது பார்த்தீங்கன்னா, காலியா இருக்கிற மாரி இருந்தது. அப்புறம் உள்ள போனா தெரியும் கூட்டமா இருந்தது. ஸோ 6த் வீக்குன்றதால ஸ்வீட்டுன்றதுக்காக எதுவுமே செஞ்சுட்டு கொண்டுட்டு போல. சாக்லேட் மட்டும் தான் வாங்கிட்டு போனோம். சாமிக்கு மாலை, நெய் விளக்கு எல்லாமே வாங்கிட்டு நம்ம உள்ள போயிட்டோம். நம்ம அப்பன பார்த்த உடனே மனசுல இருக்கிற ஹேப்பி பாருங்க, அவ்வளோ ஒரு ஜாலியா இருந்தது. எல்லாமே வாங்கிட்டு எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளம்பிட்டோம் சாமிய பார்க்கறதுக்கு. கொஞ்சம் கூட்டமா இருந்தது. இருந்தாலும் இப்படி தான் இருக்கும் கூட்டம் அதிகமா. இங்க பார்த்தீங்களா, எப்படி அவ்வளோ டைட்டா பிடிச்சு தள்ளிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தது. நம்மளுக்கெல்லாம் செட் ஆவாது. வாங்க நம்ம க்யூலயே போய்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 50, 100 அப்படின்ட்டு 2 கியூ இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ டோக்கனும் இருக்குது. ஃப்ரீல அவ்வளோ காலியா இருந்தது. குளத்துக்கிட்ட வரைக்கும் கியூ இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் காலியாவே இருந்தது. ஸோ நம்ம சீக்கிரமா போனதால பார்த்தீங்கன்னா, ஒரு 2:30 அப்படி இருக்கும் நம்ம போன டைமிங். அப்போ பார்த்தீங்கன்னா, அவ்வளோ காலியா இருக்குது. விளக்கு தீபம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம். அங்கே விளக்கு ஏத்துறதுக்குன்ட்டுன்னே ஒரு தனி ஸ்பேஸ் இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம சாமிக்கு வேண்டிட்டு, நம்ம நினச்சிட்டு ஏற்றிட்டு வந்துட்டோம்னா கண்டிப்பாக நடக்கும். 6 வீக் பார்த்திங்கன்னா விளக்கு தீபம்லாம் போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். இது 6 வீக்குன்றதுக்காக கொஞ்சம் ஹாப்பியாகவே இருந்தது. ஸோ விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம க்யூவில் போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். க்யூ பார்த்திங்கன்னா ரொம்பவே காலியாக தான் இருந்தது. நம்மளுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் பார்த்திங்கன்னா, அவ்வளோ ஒரு சொல்லவே முடியாத அளவுக்கு ஹாப்பி. அந்த மாதிரி தான் எனக்கு இந்த சிறுவாபுரி கோயிலுக்கு வரணுனாலே ஒரு தனி சந்தோஷமாக இருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே க்யூவில் காலியாகவே இருந்தது. நம்ம போன 50 ருபீஸில் அந்த ஃப்ரீ இதுலேயும் காலியாக தான் இருந்தது. ஸோ கொஞ்சம் அதில் கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. இதில் ரொம்ப காலியாக இருந்தது. அதனால் இதில் போயிட்டோம். க்யூவில் பார்த்தீங்கன்னா தண்ணி, பூவு, ஐஸ் எல்லாமே விற்கிறாங்க. எல்லாமே டயர்டாக இருக்கிறவங்களுக்கு வாங்கி சாப்பிட்றதுக்கு, எதனா மறந்துட்டா கூட நம்ம வாங்கிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராகவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம தலைவாசல் கிட்ட போயிட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ ஒரு கூட்டம். உள்ளே போயிட்ட உடனே ஒரு ஹாப்பி. நம்ம அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் தூரம் ரீச் பண்ண போகிறோன்ற மாதிரி ஒரு ஹாப்பியில் இருந்தோம். உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா க்யூலேயும் தண்ணி குடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் ஃப்ரீ இதுவில் மட்டும் தான் தண்ணி குடுப்பாங்க. இப்போ நீங்க எந்த க்யூவில் வந்தாலும் சரி, தண்ணி இருக்குது. எடுத்து எடுத்து நம்மளுக்கு குடுக்குறாங்க. எல்லாருக்குமே தண்ணிலாம் வாங்கி குடிச்சிட்டு சாமி பார்க்குறதுக்கு கிட்ட நெருங்கிட்டோம். நம்ம குடுத்த மாலைய அவங்க எடுத்துட்டு, நம்மளுக்கு வேறு மாலை மாத்தி நம்மளுக்கு அப்பயே குடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா, நம்ப அப்பன பார்த்துட்டோம். அவர பார்த்தோனே நம்ம என்ன வேண்ட வந்தோம், நம்ம என்ன கஷ்டம் அதெல்லாம் மறந்து போய் அவர பார்த்துட்டே இருக்கணும். அது மட்டும் தான் தோணும். அங்கே பார்த்து முடிச்சுட்டு குளத்துக்கிட்ட வந்துட்டு, அங்கே நாகதேவதை சாமிலாம் இருப்பாங்க. நாகத்தம்மா இது எப்படின்னா பார்த்தீங்கன்னா, விளக்கு ஏத்திட்டு ஆப்போசிட்லேயே இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கல் வச்சு வீடு கட்டுறவங்களுக்கு வேண்டிப்பாங்க. அப்புறம் இங்கே மஞ்சள் குங்குமம்லாம் கொட்டிட்டு, மரத்தில குழந்தல் தொட்டில் கட்டிட்டு வேண்டிட்டு சாமி கும்பிட்டுட்டு போவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரிஞ்சி போட்டுருந்தாங்க. ஒரு 2 இடத்துல பிரிஞ்சி, சாக்லேட் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு எப்போ வந்தாலும் வயிறு ஃபுல்லாக தான் போவோம். வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். புழல் கிட்ட பார்த்தீங்கன்னா, மதுரை வீரன்ட்டு ஒரு சாமி இருக்காங்க. அங்கே போய் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு மிஸ் ஆன காலம் இருக்குது. ஸோ இந்த வாட்டி கன்ஃபார்ம் போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போகணுன்ட்டு, அதேமாரி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். இந்த விலாக் இதோட முடியுது. பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.